ஸ்கூல் டேஸ்லேயும் சரி, காலேஜ் டேஸ்லேயும் சரி, நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, நம்ம ஃபெயில் ஆகாமல் பாஸ் ஆகணுங்கிறது. ஆனால் ரியல் லைஃப்பில் யாரெல்லாம் வந்து மில்லியனரோ இல்லை பில்லியனராக இருக்கிறவங்க எல்லாரும் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னா, ஃபெயில் ஃபாஸ்ட். ஐபிஎம்மோட ஃபார்மர் சிஇஓ தாமஸ் ஜே வாட்சன் அவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, டபுள் யுவர் ஃபெயிலியர் ரேட். சேத் கார்டின் ஆத்தர், ஒரு ஆண்டர்ப்ரனர். அவர் வந்து நிறைய புக் எழுதியிருக்காரு. ட்ரைப்ஸு, திஸ் இஸ் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய புக்ஸ்லாம் எழுதியிருக்காரு. அவர்கிட்ட கேட்கும்போதும் அவரும் சொல்லக்கூடிய ஒரே பதில் என்ன அப்படின்னா, ஹூஎவர் ஃபெயில் மோஸ்ட் வின் அப்படிங்கிறாரு. அதாவது யாரெல்லாம் நிறைய ஃபெயில் ஆகுறாங்களோ அவங்க வந்து வின் ஆகுறாங்க அப்படிங்கிறது. கூகுள் வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்காகவே ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க. அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு கல்ச்சர் என்ன அப்படின்னா, யாராவது ஒரு ஐடியாவை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஹோல் டீமும் அந்த ஐடியாவை எவ்வளோ சீக்கிரம் கில் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கில் பண்ண ட்ரை பண்ணுவாங்களாம். ஏன்னா அந்த ஐடியா வந்து நிறைய பணம் போட்டு நிறைய இன்வெஸ்ட் பண்ணி அட் த லாஸ்ட் ஸ்டேஜில் அவங்களுக்கு வந்து அந்த ஐடியா ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா அவ்வளோ நாள் அவங்க போட்ட டைமு, எஃபர்ட்டு, மணி எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். அதனால் ஏர்லியராகவே அந்த ப்ராஜெக்டை எவ்வளோ சீக்கிரம் கில் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கில் பண்ண ட்ரை பண்ணுவாங்களாம். உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை ஒரு சோலோப்ரனராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி தான், அவங்க நிறைய ஃபெயிலியர்ஸை வந்து சந்தித்ததுக்கப்புறம் தான் அவங்க மில்லியனரோ இல்லை வந்து பில்லியனராகவோ ஆயிருப்பாங்க. இந்த உலகத்தில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக மாறுறதுக்காக நம்ம எல்லாருமே ஸ்கூல்ஸும் காலேஜும் படிச்சுட்டு வெளியே வர்றோம். ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை மொத்தமாக அன்லேர்ன் பண்ணிவிட்டு மறுபடியும் லேர்ன் பண்ணுற மாதிரி தான் நம்முடைய ரியல் லைஃப் இருக்குது. அதனால் நான் வந்து ஸ்கூல் டேஸ்லேயும் சரி, காலேஜ் டேஸ்லேயும் வந்து ஃபெயில் ஆகணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை. என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்கூல் டேஸ்லேயும் சரி, காலேஜ் டேஸ்லேயும் மார்க்குக்காக ஒரு பக்கம் நம்ம படிக்கிறதும் இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் சைடாக நம்ம ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். இந்த ரியல் வேர்ல்டில் எப்படி வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னா என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும், எவ்வளோ ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது, எவ்வளோ சேலஞ்சஸை பார்க்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சைடாக ஏதாவது ஒரு ரியல் லைஃப்பில் சம்மந்தமான ஒரு ப்ராஜெக்டை செஞ்சால் மட்டும்தான் தெரியுமே தவிர, இல்லைன்னா நம்ம வந்து இந்த ரியல் லைஃப்குள்ளே என்ட்ரு ஆகும்போது பிளாங்காக இருப்போம். எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியாமல் இருக்கும். நீங்கள் ஸ்கூல் டேஸில் இருந்தாலும் சரி, காலேஜ் டேஸில் இருந்தாலும் சரி தான், நீங்கள் வந்து உங்களை வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்டில் உங்களை நீங்கள் இன்வால்வ் பண்ணுங்கள். வாலண்டியராக மற்றவங்க யாருமே உங்களை புஷ் பண்ணாமல் நீங்களே உங்களுக்கு பிடிச்ச ஒரு ப்ராஜெக்டை எடுத்து செய்யுங்க. அது ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லைனா உங்கள் காலேஜுக்குன்னு ஒரு நியூஸ் லெட்டர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு காலேஜில் ஒரு டோஸ்ட் மாஸ்டர் கிளப்னு ஒன்று ஆரம்பிக்கிறதா இருக்கலாம், இல்லை ரியல் லைஃப்பில் வந்து ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணணுன்னா என்ன மாதிரியான சைக்காலஜி, எமோஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அதை எப்படி நம்ம வந்து ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சேல்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராஜெக்டை வந்து உங்கள் ரியல் லைஃப்பில் காலேஜ் டேஸில் இருக்கும்போதே இல்லை ஸ்கூல் டேஸில் இருக்கும்போதே ட்ரை பண்ணுங்கள். ரியல் லைஃப் வேறு, காலேஜ் லைஃப்பும் ஸ்கூல் லைஃப்பும் வேறு. ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் நம்மளை வந்து எக்ஸாமுக்காக மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க தவிர, வெளியே வந்து நம்ம ரியல் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத யாரும் சொல்லி கொடுக்குறதில்ல. நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வாலண்டியராக நீங்களே வந்து முயற்சி செஞ்சால் மட்டும்தான். அது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு மட்டும் கிடையாது. இந்த உலகத்தில் யாரெல்லாம் பெரிய பில்லியனராக இருக்காங்களோ, யாரெல்லாம் நினச்சி நீங்கள் இன்ஸ்பயர் ஆகிறீங்களோ அவங்க எல்லாருமே ஸ்கூல் டேஸ்லேயும் சரி, காலேஜ் டேஸ்லேயும் எக்ஸ்ட்ரா கேரிக்குலர் ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம், இல்லை சைட் ப்ராஜெக்டாக இருக்கலாம், அதில் ஒர்க் பண்ணனால தான் அவங்க நம்ம முன்னாடி இவ்வளோ பெரிய பிரபலமாகவும் நமக்கு முன்னாடி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாகவும் இருக்கிறாங்க. அது வந்து பில்கேட்ஸாக இருக்கலாம், இல்லை ஸ்டீவ் ஜாப்ஸாக இருக்கலாம், மார்க் ஜக்கர்பர்காக இருக்கலாம், இல்லைனா வந்து அது சாம் ஆல்ட்மேனாக இருந்தாலும் சரி தான். எல்லாருமே வந்து ஏர்லியராகவே அவங்க லைஃப்பில் ஒரு ப்ராஜெக்டை எடுத்து அதை ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ரியல் லைஃப்பில் என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு வந்து ஏர்லியராகவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்மளும் புதுசாக எதையும் செய்ய வேண்டாம். அவங்க ஃபாலோ பண்ண அதே ஸ்டெப்ஸை ஸ்கூல் டேஸில் முள்ளனாலும் காலேஜ் டேஸில் ஆரம்பிங்க. உங்களுடைய லைஃப்பை வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணணும்னா. பெஞ்சமின் ஃப்ராங்க்லினோட ஒரு கோட் இருக்குது, there are 3 kind of people, those that are immovable, those that are movable and those who move.
அதாவது மொத்தம் 3 வகையான மக்கள் தான் இருக்கோம். சில பேர் வந்து நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து நமக்கு ஏதாவது ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து மற்றவங்க சொல்கிறத கேட்குறதுலேயே நேரத்தை செலவழிப்போம். இன்னும் ரொம்ப சிறிய கூட்டம் தான் எந்திரிச்சு என்ன செய்யணுமோ அந்த செயலை செய்வாங்க. நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்கள். 2024 வந்து 5 ஹை பே ஸ்கில்ஸ் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் உங்களுடைய வேல்யூபிள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.